அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. இந்த புனித ரமலான் மாதத்தில் நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் கையேந்தும் இந்த தருணத்தில் மத்திய கிழக்கிலிருந்து முழு உலகத்தையும் உலுக்கிக் கொண்டிருக்கும் மிக முக்கியமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். 153 நாட்களின் கொடூரம் 14வது நாளாக அமெரிக்கா ஈரான் மோதல். இன்றுடன் பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையின் 2 ஆண்டு கால யுத்தம் முடிவுக்கு வந்து ஒரு வகையான சமாதான நிலை ஏற்பட்டிருந்தாலும் அதன் 153வது நாட்களை கடந்து நிற்கிறோம். ஆனால் இந்த சூழலில் தான் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணிக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் இன்றுடன் 14வது நாளை அடைந்துள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் மீது நடத்திய கூட்டுத்தாக்குதலில் தொடங்கிய இந்த யுத்தம் இப்போது மத்திய கிழக்கு முழுவதையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் போராக மாறியுள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த 14 நாட்களில் மட்டும் 1200க்கும் மேற்பட்ட ஈரானிய மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 10,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கொல்லப்பட்டவர்களில் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் அடங்குவர். இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரானின் உயர்மட்ட தலைமையை குறிவைக்கப்பட்டது. முன்னணி அணு விஞ்ஞானிகள் முறை இராணுவ தளபதிகள் வரை பலர் உயிரிழந்தனர். புதிய ஈரான் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா சையத் முஸ்தபா காமேனியின் முதல் அறிக்கை. இந்த குருதி கலங்கப்பட்ட சூழலில் தான் ஈரானின் புதிய சியா ஆன்மீக தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அயத்துல்லா சையத் முஸ்தபா காமேனி அவர்கள் தனது முதல் பொது அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இவர் மரணித்த முன்னாள் தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் மகன் ஆவார். இவரது தந்தை அயத்துல்லா அலி காமேனி அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படையின் தாக்குதலிலேயே கொல்லப்பட்டார். அந்த ஒரே தாக்குதலில் புதிய தலைவரின் தாய், மனைவி, சகோதரி, மருமகள் மற்றும் மருமகன் என 5 குடும்ப உறுப்பினர்களையும் அவர் இழந்தார். இத்தகைய மகத்தான துயரத்திற்கு மத்தியிலும் ஈரானின் நிபுணர்கள் சட்டசபை இவரை புதிய தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முஸ்தபா தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் துடித்துக் கொண்டிருந்த நிலையில் தான் ஈரானிய மக்கள் இவரை தேர்ந்தெடுத்தனர். இன்று வெளியான இவரது முதல் அறிக்கை சர்வதேச ஊடகங்களில் மிக முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது. முஸ்தபாவின் அறிக்கையின் முக்கிய அம்சங்கள். 1. அரபு நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கை. தனது முதல் அறிக்கையில் முஸ்தபா ஹமேனி அரபு நாடுகளுக்கு மிக தெளிவான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். எங்களுக்கும் அரபு நாடுகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அரபு நாடுகளோடு சண்டையிட விரும்பவில்லை. அரபு நாடுகளுக்குள் நாங்கள் தாக்குதல் நடத்துவதும் இல்லை. எங்களுடைய முழு கவனமும் அமெரிக்காவின் இராணுவ தளங்களை நோக்கியே உள்ளது. உங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள் என்று நம்பி அந்த தளங்களை அமைத்து கொண்டீர்கள். ஆனால் உங்களை அவர்களால் பாதுகாக்க முடியாது என்பதை நீங்களே இப்போது உணர்ந்திருப்பீர்கள். நான் அரபு நாடுகளின் தலைவர்களுக்கு அறிவுறுத்துகிறேன். உங்கள் பகுதிகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை உடனடியாக மூடுங்கள். இல்லையென்றால் அவை தொடர்ந்தும் எங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும். அமெரிக்கா பாதுகாப்பு மற்றும் அமைதியை நிலைநாட்டும் என்று கூறியது பொய் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த எச்சரிக்கை ஏற்கனவே பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தலைமையகம், கத்தாரில் உள்ள அல் உதைத் விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அல் சலேம் விமானப்படை தளம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் தஃப்ரா விமானப்படை தளம் ஆகியவை ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களுக்கு இலக்கான பின்னணியில் வந்துள்ளது. 2. ஹெர்முஸ் நீர்நிலை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் உறுதிப்படுத்திய சியா தலைவர். புதிய தலைவர் தெளிவாக்கிய மற்றொரு முக்கிய அம்சம் ஹெர்முஸ் நீர்நிலையின் மூடல் தொடர்ந்தும் நீடிக்கும் என்பதே. மார்ச் 2ஆம் தேதியை ஈரானிய புரட்சிகர காவல் படையின் தளபதியின் ஆலோசகர் இப்ராஹிம் ஜப்பாரி ஹெர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டுள்ளதாக அறிவித்தார். அதனூடாக எந்த கப்பல் செல்ல முயன்றாலும் குறிவைக்கப்படும் என்று எச்சரித்தார். இப்போது புதிய தலைவர் தனது முதல் அறிக்கையில் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஹெர்முஸ் நீர்நிலை ஈரான் தனது எதிரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு முக்கிய ஆயுதமாகும். எங்கள் மக்களின் இரத்தத்திற்கு பதில் கொடுக்கும் வரை இது தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார். ஹெர்முஸ் நீர்நிலை உலகின் மிக முக்கிய எண்ணெய் கடத்தல் பாதையாகும். ஒவ்வொரு நாளும் சுமார் 20 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய், உலகின் மொத்த எண்ணெய் தேவையின் 5இல் 1 பங்கு இந்த பாதை வழியாகத்தான் செல்கிறது. இது தவிர உலகின் எரிவாயு வர்த்தகத்தில் 20% மேற்பட்டது இந்த பாதையை சார்ந்துள்ளது. 2. பதிலடி நடவடிக்கை. ஒவ்வொரு இரத்தத்திற்கும் பழி வாங்கப்படும். தனிப்பட்ட முறையில் தனது குடும்பத்தினரை இழந்த அந்த தலைவர் மிகுந்த உணர்ச்சி பொங்க உரையாற்றினார். நாங்கள் உங்கள் தியாகிகளின் இரத்தத்திற்கு பழி வாங்குவதை ஒருபோதும் மறக்க மாட்டோம். இந்த பழிவாங்கு புரட்சியின் மாபெரும் தலைவரின் தியாகத்திற்கு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, மாறாக எதிரியால் கொல்லப்படும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பழிவாங்கும் பட்டியலில் ஒரு தனி விஷயமாக உள்ளனர். மேலும் அவர் ஈரானுக்கு ஏற்பட்டது சேதங்களுக்கு இழப்பீடு கேட்கும் கோரிக்கை விடுத்தார். எங்கள் நாட்டிற்கு எதிரிகளால் ஏற்பட்ட அழிவுக்கு நாங்கள் இழப்பீட்டை பெற்றே தீர்வோம். நீங்கள் இழப்பீடு வழங்க மறுத்தால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் சொத்துக்களில் இருந்து எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு நிகரானவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதுவும் சாத்தியமில்லை என்றால் உங்கள் சொத்துக்களை நிகராக அளிப்போம் என்று எச்சரித்தார். 4. புதிய களங்கள் திறக்கப்படும். ஹூதிகள், ஹிஸ்புல்லா, ஈராக்
புதிய தலைவர்கள் ஈரானின் எதிர்ப்பு அச்ச எக்ஸியோஸ் ரெசிஸ்டன்ஸ் முழுவதையும் உயிர்ப்பித்துள்ளார். அவர் தனது அறிக்கையில் விசுவாசமுள்ள ஏமன், தியாகம் செய்யும் ஹிஸ்புல்லா மற்றும் துணிச்சலான ஈராக்கிய எதிர்ப்பு சக்திகள் ஆகிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அவர் தெளிவாக்கியதாவது, எதிரிக்கு மிக குறைந்த அனுபவமும் அதிக பாதிப்பும் உள்ள பிற களங்களை திறப்பது குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. யுத்தம் தொடர்ந்தால் தேசிய நலன்களை பாதுகாக்கும் வகையில் அவைகள் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் இதுவரை முழுமையாக ஈடுபடுத்தப்படாத ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இப்போது முழு வீச்சில் ஈடுபடுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹூதிகள் ஏற்கனவே செங்கடலில் இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல்களை குறிவைத்து வருகின்றனர். புதிய தலைவரின் அறிவிப்புக்கு பிறகு அவர்களின் தாக்குதல்கள் இன்னும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. உலக எரிபொருள் நெருக்கடி பேரிடரை நோக்கி ஹெர்முஸ் மூடலின் தாக்கம். ஹெர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டு 12 நாட்களுக்கு மேலாகிறது. இதனால் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடி உலகத்தை உலுக்கி வருகிறது. சவுதி அராம்கோ நிறுவனத்தின் CEO அமீன் நாசர் இது எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை இதுவரை எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால் என்று எச்சரித்துள்ளார். அவரது கூற்றுப்படி ஹெர்முஸ் நீர்நிலையை நீடித்த மூடல் உலக எண்ணெய் சந்தைகளுக்கு பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும். உலக எண்ணெய் கையிருப்பு 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. இந்த நெருக்கடி தொடர்ந்தால் கையிருப்பு இன்னும் வேகமாக குறையும். ஹெர்முஸ் நீர்நிலையில் சிக்கியுள்ள கப்பல்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுமார் 200 பெரிய டேங்கர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இப்போது அப்பகுதியில் சிக்கிக் கொண்டுள்ளன. எந்த கப்பல் நகர முயன்றாலும் ஈரான் அதன் மீது தாக்குதல் நடத்துகிறது. இந்தியாவின் நிலைமை. இந்தியாவை பொறுத்தவரை நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. மத்திய அரசின் கூற்றுப்படி இந்தியாவிடம் இன்னும் 40 நாட்களுக்கு மட்டுமே தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. இது நாட்டின் மொத்த தேவையில் 40-45 நாட்கள் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்திய அரசு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சுத்திகரிப்பு நிலையங்கள் LPG உற்பத்தியை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மாற்று எரிபொருள் ஆதாரங்களை தேடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இலங்கை நெருக்கடி. இலங்கை இன்னும் மோசமான நிலையில் உள்ளது. அங்கு இன்னும் 25 நாட்களுக்கு மட்டுமே தேவையான எரிபொருள் மீதம் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த இலங்கை இந்த புதிய நெருக்கடியால் மீண்டும் சிக்கலில் சிக்கியுள்ளனர். அமெரிக்காவின் கையிருப்பு. அமெரிக்காவிடம் இன்னும் 50 நாட்களுக்கு மட்டுமே போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அமெரிக்கா தனது மூலோபாய பெட்ரோலிய கையிருப்பில் இருந்து எரிபொருளை வெளியிட ஆரம்பித்துள்ளது. உலகளாவிய தாக்கங்கள். ஹெர்முஸ் மூடலின் தாக்கம் எரிபொருள் துறையை மட்டும் பாதிக்கவில்லை. இது விமான போக்குவரத்து, விவசாயம், வாகனத்துறை, உணவுப் பொருட்களின் விலை என அனைத்தையும் பாதித்துள்ளது. பங்களாதேஷ் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மூடி மின்சாரம் மற்றும் எரிபொருட்களை சேமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ரிமோட் வேலை மற்றும் பள்ளிகள் மூடுதல் போன்ற நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் பேப்கோ எனர்ஜிஸ் ஈரானிய தாக்குதலை அடுத்து ஃபோர்ஸ் மெஷர் அறிவித்துள்ளது. ஈராக்கின் எண்ணெய் உற்பத்தி கிட்டத்தட்ட 60% சரிந்துள்ளது. போருக்கு முன்னர் சுமார் 3.3 மில்லியன் பீப்பாய்களாக இருந்த உற்பத்தி இப்போது 1.3 பில்லியன் பீப்பாய்களாக குறைந்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத் ஆகிய நாடுகள் தாங்கள் வான்வெளியை மூடியுள்ளன. இதனால் சர்வதேச விமான போக்குவரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கத்தார் ஏர்வேஸ் உள்ளிட்ட முக்கிய விமான நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை இடைநிறுத்தியுள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதல் 14வது நாள். இருதரப்பு தாக்குதல்கள். இந்த 14 நாட்களில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியும் ஈரானின் ஆயிரக்கணக்கான இலக்குகளை தாக்கியுள்ளன. இந்த மோதல் மத்திய கிழக்கை தாண்டி 15 நாடுகளுக்கு பரவியுள்ளது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இலங்கை கடற்கரையோரம் ஈரானிய போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்தது. அசர்பைஜானில் உள்ள விமான நிலையம் ஒன்றில் 2 ஆளில்லா விமானங்கள் வெடித்து சிதறின. இஸ்ரேல் ஈரானின் எரிபொருள் கிடங்குகளை முதல் முறையாக குறிவைத்து தாக்கியது. தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் சேமிப்பு தொட்டிகள் தாக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்தன. இதனால் தெஹ்ரானில் பெட்ரோல் நிலையங்களில் தனிநபர் எரிபொருள் அட்டை வரம்பு 30 லிட்டரில் இருந்து 20 லிட்டராக குறைக்கப்பட்டது. ஈரானின் பதிலடி தாக்குதல்கள். ஈரான் தனது வாக்குறுதியான உண்மை 4 ட்ரூத் ப்ரோமிஸ் 4 நடவடிக்கையின் 36வது அளவை நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. இதில் காதர் மற்றும் கைஃபர் ஷோகான் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பஹ்ரைன் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தலைமையகம், கத்தாரில் உள்ள அல் உதைத் விமானப்படை தளம், மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளம், குவைத்தில் உள்ள அல் சலேம் விமான படைத்தளம், ஐக்கிய அரபு அமீரகத்தின் உள்ள அல் தஃப்ரா விமான படைத்தளம், ஈராக்கில் உள்ள ஹரீர் தளம் ஆகியவை குறிவைக்கப்பட்டன. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சைஃபா எண்ணெய் கள்ளம் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. சவுதி வான் பாதுகாப்பு இவை அனைத்தையும் சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்தது. மேலும் கிழக்கு மாகாணம் மற்றும் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தின் மீது ஏவுகணைகள் ஏவப்பட்டன. துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் அருகே 2 ஆளில்லா விமானங்கள் வீழ்ந்தன. இதில் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாட்டவர்கள் என 4 பேர் காயமடைந்தனர். ஒமானின் டுகும் பகுதியில் ஒரு ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. மற்றொன்று கடலில் வீழ்ந்தது.
கப்பல்கள் மீதான தாக்குதல்கள். ஹெர்முஸ் நீர்நிலையம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 14 நாட்களில் குறைந்தது 14 கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. சமீபத்திய தாக்குதல்களில் தாய்லாந்தின் சரக்கு கப்பல் மைருநரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கப்பலில் தீப்பிடித்தது. ஜப்பானின் கொள்கலன் கப்பல் ஐன் மெஜஸ்டி சிறிய சேதமடைந்தது. மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் கூடிய சரக்கு டேங்கர் ஸ்டார் குவினித் நேரடி தாக்குதலுக்கு உள்ளாகியது. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் சீனாவின் கப்பல்கள் மட்டும் தாராளமாக சென்று வருகின்றன. ஈரானிடமிருந்து சீனா தனது 80% கச்சா எண்ணெய் இறக்குமதியை செய்வதற்கு எதற்கு காரணம்? சீனாவின் கப்பலை அமெரிக்கா தாக்கினால் அது உலகப் போராக மாறும் அபாயம் உள்ளதால் அமெரிக்கா அதை தவிர்க்கிறது. ரஷ்யாவின் ஆதரவு. அணு உலை கட்டுமானம் தொடர்கிறது. இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் நிலையிலும் ரஷ்யா ஈரானுக்கான ஆதரவை நிறுத்தவில்லை. ரஷ்யாவின் அரசு அணுசக்தி நிறுவனமான ரொசாட்டம் புஷர் அணுமின் நிலையத்தின் தனது கட்டுமான பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கிய போது ரொசாட்டம் தனது சில ஊழியர்களை வெளியேற்றியும் கட்டுமான பணிகளை இடைநிறுத்தியும் இருந்தது. ஆனால் இப்போது சுமார் 450 ரொசாட்டம் ஊழியர்கள் புஷரில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். ரொசாட்டத்தின் தலைவர் அலெக்சே விகாக்சேல், புஷரில் 2வது மற்றும் 3வது அலகுகளை கட்டுவது எங்கள் நிறுவனத்தின் முன்னுரிமைகளில் ஒன்றாக உள்ளது. இப்போது வெளியேறுவது நிச்சயமாக சரியான நேரம் அல்ல. மத்திய கிழக்கில் நடப்பது ஒரு உலகளாவிய மொசைக்கின் ஒரு பகுதி மட்டுமே என்று கூறினார். ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இருதரப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டு அணு உலைகள் கட்ட அனுமதிக்கிறது. அவற்றின் 4 புஷரில் கட்டப்பட்டுள்ளன. கடந்த இலையுதிர் காலத்தில் ஈரானின் தென்கிழக்கில் மேலும் 4 அணு உலைகளை $25 பில்லியன் ஒப்பந்தத்தில் கட்ட ரொசாட்டம் ஒப்புக்கொண்டது. விகாக்சேல் புஷர் அணுமின் நிலையத்தின் மீதான தாக்குதல் பிராந்திய பேரழிவை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். இது அணு உலை மீதான தாக்குதல் ரஷ்யா மீதான தாக்குதலாக கருதப்படும் என்பதற்கான மறைமுக எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. உளவு வலையமைப்பு சிதறடிப்பு. இந்த நெருக்கடியான சூழலில் ஈரான் தனது நாட்டுக்குள் இஸ்ரேலி உளவுத்துறை மொசாடுடன் தொடர்புடைய பலரை கைது செய்துள்ளது. கர்மான் மாகாணத்தில் 6 பேரும் மற்றொரு மாகாணத்தில் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து மின்னணு சாதனங்கள், ஆயுதங்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாகவும் ஆயுதமேந்திய தாக்குதல்களை திட்டமிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கத்தாரும் தனது எல்லைக்குள் இயங்கிய ஈரானிய புரட்சி காவல் படையின் உறக்கச் செல்களை கைது செய்துள்ளது. அமெரிக்காவின் உத்தி 2ஆம் நிலை கட்டாயப்படுத்தல். இந்த மோதலை பற்றி ஆய்வாளர்கள் முக்கியமான கண்ணோட்டத்தை முன்வைக்கின்றனர். ஒப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனின் மூத்த ஆய்வாளர் கார்த்திக் பொம்மகண்டி ஈரான் இப்போது 2ஆம் நிலை கட்டாயப்படுத்தல் உத்தியை பயன்படுத்துவதாக விளக்குகிறார். அதாவது நேரடியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை மட்டும் தாக்காமல் அவர்களின் நட்பு நாடுகளான வளைகுடா நாடுகளையும் தாக்கி அந்த நாடுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்கும்படி செய்வது. வளைகுடா நாடுகளுக்கு ஏற்படும் பொருளாதார இழப்பு அவர்களை வாஷிங்டன் மற்றும் தெல் அவீவ் மீது அழுத்தம் கொடுக்க தூண்டுகிறது என்று ஈரான் நம்புகிறது. ஆனால் இதுவரை இந்த உத்தி எதிர்பார்த்த பலனை தரவில்லை. மாறாக வளைகுடா நாடுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இணைந்து தற்காத்துக் கொள்கின்றன. எனினும் இந்த மோதல் நீடித்தால் வளைகுடா நாடுகளுக்கு ஏற்படும் செலவு தாங்க முடியாததாக மாறி அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அமெரிக்காவிற்கு ஈரானின் பதிலடி. மின்சாரம் துண்டிக்கப்படும் அச்சுறுத்தல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் அளிக்க எங்களுக்கு சில நிமிடங்களே போதும், ஈரான் முழுவதையும் இருட்டில் மூழ்கடிக்க முடியும், இதுவரை செய்யவில்லை, தேவைப்பட்டால் செய்யவும் என்று எச்சரித்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு உச்ச கவுன்சிலின் தலைவர் அலி ஷம்கானி எக்ஸ் தளத்தில் பதிலளித்துள்ளார். உண்மையில் அமெரிக்கா எங்கள் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கினால் எங்கள் நாடு இருட்டில் மூழ்கும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரம் நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவோம். 1 மணி நேரத்தில் மத்திய கிழக்கின் பெரும்பாலான பகுதிகள் இருட்டில் மூழ்கும். நீங்கள் எங்கள் பகுதியை இருட்டில் மூழ்க வைத்தால் நாங்கள் பிராந்தியம் முழுவதையும் இருட்டில் மூழ்கடிப்போம். பாதுகாப்புக்காக ஓடும் அமெரிக்க படையினர் வேட்டையாடுவதற்கு இருள் எங்களுக்குரிய நிறைய வாய்ப்புகளை தந்தருளும். இந்த பதில் மத்திய கிழக்கில் புதிய பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் அமெரிக்க வங்கிகள் மீதான தாக்குதல் அச்சுறுத்தல் இப்போது அதிகரித்துள்ளது. முன்னால் என்ன இருக்கிறது? இந்த 14 நாட்கள் மத்திய கிழக்கை மட்டுமல்ல முழு உலகத்தை மாற்றி அமைத்துள்ளன. புதிய ஈரானிய தலைவரின் முதல் அறிக்கை ஈரான் சரணடைய போவதில்லை, சமாதானத்திற்கு இணங்கப் போவதில்லை, எந்த விட்டு கொடுப்பும் செய்ய போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த யுத்தம் இனிமேல் அமெரிக்கா தீர்மானிக்கப் போவதல்ல, ஈரான் தான் தீர்மானிக்கப் போகிறது என்று புதிய தலைவர் அறிவித்துள்ளார். இது மோதல் மேலும் நீடிக்கும், மேலும் விரிவடையும் என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். சர்வதேச சட்ட நிபுணர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை சட்டபூர்வமாக நியாயப்படுத்த முடியாது என்று கருதுகின்றனர். ரீட்டிங் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் மார்க்கோ மிலானோவிக் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் 51வது பிரிவின் கீழ் பாதுகாப்பு உரிமையை பயன்படுத்த ஈரான் உடனடி தாக்குதல்
நடத்த இருந்ததாக நிரூபிக்க வேண்டும். அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறுகிறார். கனடிய பிரதமர் மார்க் கார்னி ஈரானில் நடப்பது உலக ஒழுங்கின் தோல்வியை காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டன் அமெரிக்காவின் மிக நெருங்கிய கூட்டாளியாக இருந்தாலும் தனது தளங்களை அமெரிக்கா ஈரானை தாக்க பயன்படுத்த அனுமதிக்க மறுத்துவிட்டது. நமது கடமை பிரார்த்தனை. இந்த புனித ரமலான் மாதத்தில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும், போர்கள் நிற்க வேண்டும், மக்கள் சாந்தியுடனும் சமாதானத்துடனும் வாழ வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். பாலஸ்தீனத்திலும் ஈரானிலும் இஸ்ரேலிலும் அமெரிக்காவிலும் உலகம் மூலை முடுக்கெங்கிலும் உள்ள மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்கள் அடங்க வேண்டும். நீதி நாட்டப்பட வேண்டும். உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வாய்ஸ் ஆஃப் யாசிர் மற்றும் யாசிர் அர்ஃபாத் ஆகிய 2 சேனல்களுடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு தேவையான செய்திகள் உடனுக்குடன் அங்கு வந்து கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.